ரைட். அப்ப நான் ரெண்டாவது விஷயமாக சொன்ன உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரோம். அந்த டைம்ல நீங்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்க வந்து இபிசி கூடாக வாராந்தம் நடாத்தி வந்த அந்த கிளாஸ் சரியா? தொடர்ச்சியாக நாங்க ஒவ்வொரு வாரமும் கிளாஸஸ் நடத்தி வந்தோம். அந்த கிளாஸ்ல வந்து நாங்க 2016ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு வரையுள்ள வினாப்பத்திரங்களை முழுமையாக கலந்துரையாடினோம். முழுமையாக என்றதை விட வினாத்தாள் ஒன்றை முழுமையாகவே கலந்துரையாடினோம். அந்த வகையில இன்றைக்கு நாங்க வந்து பாஸ் பேப்பர்ல வந்திருக்கின்ற வினாக்கள் ஒவ்வொன்றாக நாங்க அலசி ஆராயறதில்லை. மிக முக்கியமான சில விடயங்களைத்தான் நான் உங்களுக்கு தொட்டு காட்டலாம் என்று நினைக்கிறேன். ஓகே, சரி, ரைட். அந்த வகையில நான் முதல் கட்டமாக வந்து குறிப்பிட்ட எக்ஸாம் பேப்பர் சரியா, குறிப்பிட்ட அந்த வினாப்பத்திரம் எந்த அமைப்பில் வரும் என்பது சம்பந்தமாக நான் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லித்தரலாம் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் உங்களோட ஊர்களில் அல்லது உங்களோட ஸ்கூல்களில் உங்களோட வகுப்பாசிரியர் அல்லது வெளியால் ஒரு வளவாளரை நீங்க கொண்டு வந்து பெரும்பாலும் செமினார் எல்லாம் நடாத்தப்பட்டிருக்கும். சரியா, பெரும்பாலும் செமினார் நடாத்தப்பட்டிருக்கும். அதே போன்று அவர்கள் உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை தந்திருப்பாங்க. ரைட். அப்ப அவற்றுக்கும் மேலதிகமாகத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த செமினாரை செய்ய இருக்கிறேன். ரைட். அந்த அடிப்படையில நீங்க பாருங்க, முதலாவதாக குறிப்பிட்ட இந்த வினாப்பத்திரம் 3 மணித்தியாலங்களை கொண்டது உங்களுக்கு தெரியும். அதுல முதலாவது வினா கட்டாயமானது. முதலாவது வினா என்ன? கட்டாயமானது. அந்த வினாவானது 5 உபப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். அதாவது சுருக்கமான விடை தருக, சுருக்கமான விடை தருக என்ற அந்த வினாப்பத்திரமானது 5 உபப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றிலும் வந்து ஏபி என்று 2 பகுதிகள் இருக்கும். நான் இது மாற்றிக்கிறேன். சரியா, மொத்தமாக 10 வினாக்கள் வரும். அந்த 10 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள். நான் கொஞ்சம் சுருக்கா சொல்லிட்டு போறேன். ரெண்டாவது, கட்டாயமாக அரபு மொழியில விடை எழுத வேண்டிய பகுதியாக இரண்டாவது பகுதி இருக்கும். சரியா, அரபு மொழியில் எழுத வேண்டும். இதுல வந்து கவிதை வரும். அதே போல அடுத்த பகுதியாக என்ன வரும்? ஒரு உரைநடை வரும். சரியா, நான் இதை சொல்றதுக்கு காரணம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் தான், தெரியும் என்றாலும் நீங்க கொஞ்சம் அவதானமா பார்த்து கொள்ளணும். சரியா, இப்ப கவிதையில வந்து 5 வினாக்கள் வரும். 1 2 3 4 5. சரியா, அதே போல உரைநடையிலையும் வந்து அரபு மொழியில விடை எழுதுவதற்கு 5 வினாக்கள் வரும். சரியா, ரைட். அப்ப இந்த வினாத்தாள் ஒன்றில் வரக்கூடிய இந்த பகுதி கட்டாய பகுதி. சரியா, கட்டாய பகுதி. ரைட். அதே போல வினாத்தாள் 2. சரியா, வினாத்தாள் 2ல 3வது வினாவாக வருவதன் என்றா கவிதை. கவிதையில 5 வினாக்கள் வரும். சரியா, ஏபி சிடி இ என்றோ ரைட், அல்லது உரோம இலக்கத்துல 1 2 3 என்றோ கட்டாயமாக 5 வினாக்கள் வரும். அதே போல உரைநடை, உரைநடையிலையும் என்ன 5 வினாக்கள் வரும். சரியா, ஓகே, ரைட். இந்த சரியா, கவிதை அல்லது உரைநடை வினாத்தாள் 2, கவிதை அல்லது உரைநடையில இருந்து நீங்க 2க்கு கட்டாயம் விடை எழுத வேண்டும். வினாத்தாள் 2ல சரியா, கவிதை அல்லது உரைநடையில இருந்து 2ல ஏதாவது ஒன்றுக்கு கட்டாயம் விடை எழுத வேண்டும். அதே போல 5வது வினா என்னன்னு கேட்டா சூரா. சரியா, 5வது வினா என்ன? சூரா. ரைட், சூரா. சூறாவை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். அடுத்தது ஹதீஸ், ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் வரும். ரைட். ஆறாவது ஹதீஸ். 7வது வந்து ஏபி என்று 2 பகுதிகளாக பிரியும். ஏன்னா ஏ பகுதியில ஆரம்ப 2 வினாக்களும் சந்தர்ப்ப துவா. ஏ பகுதியில ஆரம்ப 2 வினாக்களும் சந்தர்ப்ப துவா. துவா. சரியா, துவா. ரைட், இதுவும் துவாவாக வரும். அடுத்தது என்ன? 3 பழமொழி. 3ஆம் வினா பழமொழி, 4ஆம் வினாவும் பழமொழி, 5ஆம் வினாவும் பழமொழி. சரியா, ரைட். பி பகுதி தான் சிறு குறிப்பு எழுதுறது வாரது. சிறு குறிப்பு. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பெரும்பாலும் தெரியும். சரியா, சிறு குறிப்பு எழுத வாரது. ரைட், ஓகே. அப்ப
பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் என்னென்றா உங்களுக்கு தெரியும், வினாத்தால் 3 மணித்தியாலங்களை கொண்டது. அதுல முதலாவது வினா சுருக்கமான விடை தருக என்று வாரது. அதுல 5 வினாக்கள் வரும். 5 வினாக்களும் உபவினாக்களை கொண்டிருக்கும். சரியா? 5 வினாக்களும் உபவினாக்கள் 2 கொண்டிருக்கும். அப்ப மொத்தமாக 10 வினாக்கள். கட்டாயமாக 2வது வினா கட்டாயமாக அரபு மொழியில் எழுத வேண்டிய வினா. அதுல கவிதை, உரைநடை என்று 2 பகுதிகள் இருக்குது. வினாத்தாள் 2ல 3வது வினாவாக வரக்கூடியது என்ன? கவிதை. 4வது வினா உரைநடை. இந்த 2ல ஒன்றை நீங்க கட்டாயம் செஞ்சு ஆகணும். அடுத்தது சூரா. 5வது வினா சூரா. 6வது வினா ஹதீஸ். 7வது வினா வந்து 2 பகுதிகளாக காணப்படும். துவா, அதாவது ஏபி என்ற 2 பகுதி. ஏ பகுதியில துவாக்களும் பழமொழிகளும் வரும். பி பகுதியில சிறுகுறிப்பு வரும். சரி, இந்த ஒரு ஐடியாவோட நீங்க பாருங்க. கையில நீங்க சும்மா கொப்பியில ரஃபா எழுதி கொண்டு போகலாம. ரைட், ஓகே, ரைட். நீங்க ஸ்கிரீன்ல எழுதவா? நான் எந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாம நான் ரிமூவ் பண்ணி விடுவேன். சரி, இப்போ அப்துல் ஃபத்தாஹ் யாரோ தெரியாது, நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். தயவு செஞ்சு நீங்க எழுதவானம். எனக்கு அந்த ஸ்கிரீனை நீங்க எழுத கொள்ள நான் அதை போய்த்து அழிச்சு கொண்டிருக்கிறதும், திருப்ப நீங்கள் எழுதுறதும், நான் அழிச்சு கொண்டிருக்கிறதும் அது கஷ்டம். ஏன்னா நான் மட்டும்தான் இன்னைக்கு நான் கிளாஸ் செய்ய வேண்டியது. நான் தான் நான் வந்து அந்த அந்த என்ன எத்தனை பேர் வந்திருக்கிறார் இதெல்லாம் பார்த்து கொண்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியதும் நான் தான் என்ற வகையில தயவு செஞ்சு நீங்க ஸ்கிரீன்ல எழுத வேணாம். நான் உண்மையில இப்ப ரிமூவ் பண்ணினேன், அது மாதிரி ரிமூவ் பண்ணிடுவேன். சரியா? ரைட், ஓகே. அதனால நீங்க பாருங்க, அந்த முதலாவது வினா சுருக்கமான விடை தருகையில முதலாவது வினா. சரியா? ரைட். அது எப்படி வரும் என்று சொன்னா, முதலாவது அரபு இலக்கியம், அரபு இலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது அரபிலக்கிய வரலாறு, இது சார்ந்ததாகத்தான் முதலாவது வினா வரும். இப்ப அரபிலக்கிய வரலாறு என்று வரக்கொள்ள ஜாஹிலியா கால அரபிலக்கியம், அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான அரபிலக்கியம், அப்பாசியர் கால அரபிலக்கியம், நவீன உமையா கால அரபிலக்கியம், நவீன கால அரபிலக்கியம் என்று அந்த வரலாறு சம்பந்தப்பட்டதாக வரும். அல்லது அரபிலக்கியத்தின் உள்ளடக்கங்கள் என்று வாரதானே, வகைகள், குறிக்கோள்கள், நோக்கங்கள் என்று வார அல் ஃபஹ்ர், அல் ஹமாசா, அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல். ரைட், இவ்வாறாக அந்த முதலாவது கேள்வி வரும். சரியா? ரைட். 2வது கேள்வி என்னென்றா, நான் இப்ப முதலாவது கேள்வி அது சொன்னேன். 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, அல் குர்ஆன்ல காணப்படக்கூடிய சொற்கள். நாங்க சிலபஸ்ல சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டினா எங்கட சிலபஸ் அப்படித்தானே. அதே போல சூரத்துல் இஸ்ரா 5 வசனங்கள். ரைட், சூரத்துல் இஸ்ரால 5 வசனங்கள். சூரா அபசா, முத்தசிர், மஆரிஜ் இதுல 10 வசனங்கள். உங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட இந்த சூறாக்கள்ல இருந்து என்ன செய்யும், உங்களுக்கு தேவையான அதாவது கேள்வி வரும். அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய மேற்படி அரபு சொற்களுக்கு பொருள் எழுத வேண்டி வரும். அல்லது பொருளை தந்து அதுக்கு நீங்க குர்ஆன்ல காணப்படக்கூடிய சொற்கள் எழுத வேண்டி வரும். சரியா? இவ்வாறாக நீங்க எழுதணும். ஓகே, ரைட். அது 2வது வினா. 3வது வினா என்றா ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு வாரது. சரியா? ஹதீஸ், ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம். ரைட், ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமானம். சரியா? அதே போல ஹதீஸில் காணப்படக்கூடிய உவமேயம் என்று 2 வினாக்கள் வரலாம். அல்லது அதில் ஒரு வினா வந்து ஹதீஸ் என்றால் என்ன என்று வந்துட்டு அடுத்த வினாவில உவமான உவமேயம் யாது என்று கேட்டு வரலாம். சரியா? அது ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு வாரது. 4வது வினா சந்தர்ப்ப துவாக்கள். சந்தர்ப்ப துவாக்கள் என்று வரக்கொள்ள ரைட், நீங்க வந்து 30 துவாக்கள் இருக்குது. 30 துவாக்களையும் முழுமையாக
மனநமிட்டு இருப்பீங்களோ தெரியாது. குறிப்பாக அதுல வரக்கூடிய சின்ன சின்ன துவாக்கள் எல்லாமே ஒளிப்பாடமாக இருக்கணும். நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் இப்ப நாங்க பார்ப்போம். சரியா? அடுத்தது என்னண்டா கடைசியா வாரது என்னண்டா அரபு தமிழ். ஓகே, கடைசியா என்ன வாரது? அரபு தமிழ். ரைட். அரபு தமிழ்ல இருந்து பொதுவாக சில வினாக்கள் வரும். ஓகே, அரபு தமிழ் என்றால் என்ன? அரபு தமிழில் எழுதப்பட்டுள்ள நூல்கள் 2 குறிப்பிடுக. அல்லது அரபு தமிழில் எழுதப்பட்ட சட்ட நூல். சட்ட நூல் என்பது ஃபிக்ஹ் நூல. சட்ட நூல் ஒன்றையும் தஃப்சீர் நூல் ஒன்றையும் குறிப்பிடுக. அல்லது அரபு தமிழ் போன்று காணப்படக்கூடிய வேறு மொழிகள் 2 குறிப்பிடுக. அரபு தமிழ் வீழ்ச்சிக்கான காரணிகள் 2 குறிப்பிடுக. அரபு தமிழை மீளுயிர்ப்பு செய்வதற்கான ஆலோசனைகள் 2 குறிப்பிடுக. இவ்வாறாக அரபு தமிழ் சார்ந்த வினாக்கள் வரும். சரியா? இப்ப மொத்தமாக அங்க ஒவ்வொன்றுக்கும் 4 புள்ளிகள் இல்லையா? ரைட். ஏக்கு 4, அதே போல பிக்கு 4, சிக்கு 4, டிக்கு 4, இக்கு 4. சரியா? ரைட். அதே போல கட்டாயமாக அரபு மொழியில் எழுத வேண்டிய கவிதை அதுக்கு 10 புள்ளிகளும். சரியா? உரைநடைக்கு 10 புள்ளிகளும். அப்ப மொத்தமாக 40 புள்ளிகள். இதுக்கு எத்தனை புள்ளிகள்? 10 புள்ளிகள். உரைநடைக்கு 10 புள்ளிகள். சரியா? அப்ப மொத்தமாக எல்லாமே சேர்த்துனா 40 புள்ளிகள் வரும் வினாத்தாள் 1க்கு. வினாத்தாள் 2ல அப்ப பேலன்ஸ் ஆகிக்கிற 60 புள்ளிகள்ல, சரியா, வினாத்தாள் 2ல கவிதை அல்லது உரைநடை 2ல ஒன்றை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். 2 செய்ய வேணாம், 2ல ஒன்றை செஞ்சா ஓகே. சரியா? 2ல 1. அப்ப நீங்க வினாப்பத்திரம் கையில தந்த பிறகுதான் முடிவெடுப்பீங்க எதை செய்வது எதை செய்யறது இல்லை என்ற முடிவுக்கு நீங்க அப்ப வருவீங்க. விளங்கினா? அப்ப அப்ப அதுல நீங்க ஏதாவது ஒன்று செய்வீங்க தானே? அப்ப கவிதையை செஞ்சா 20 புள்ளிகள். சரியா? கவிதையை செஞ்சா 20 புள்ளிகள். அப்ப மொத்தமாக 60 புள்ளிகள் வாரது. அடுத்து சூறாவுக்கு எத்தனை? சூறாவுக்கு உங்களுக்கு தெரியும் 20 புள்ளிகள். சரியா? ஹதீஸுக்கும் என்னன்னு சொன்னா 20 புள்ளிகள். அடுத்த 7வது வினா பழமொழி, சந்தர்ப்ப துவா, அதே போல சிறு குறிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து 20 புள்ளிகள். இந்த இடத்துல நீங்க இப்ப நான் சும்மா கேட்கிறேன், உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ரைட். உங்களுக்கு நான் சந்தர்ப்பம் தாரேன். ரைட். ஓகே, சரி. இப்ப இந்த இடத்துல நீங்க சும்மா சொல்லுங்க. ரைட். ரைட். ஓகே. ரைட். ஓகே. நாங்க ஓகே நாங்க இப்ப நாங்க சரியா நாங்க சூறாக்களை மட்டும் படிச்சா எங்களுக்கு எத்தனை புள்ளிகள் எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்க. சூறாக்களை மட்டும் படிச்சா 20 புள்ளி. நல்லா யோசிச்சு சொல்லணும். 20 இல்லாட்டி அதை விட கூட எடுக்கணுமா? 30 எடுக்கிறோம். சூறா வச்சு இப்ப வினாத்தாள் 1ஐயும் வினாத்தாள் 2ஐயும் வச்சு பாருங்க எத்தனை புள்ளிகள் எடுக்கலாம்? 24 புள்ளிகள். அண்ணா அது எப்படி 24? வினாத்தாள் 1ல 4 கேள்வி வார இல்லையா? 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி வார. வினாத்தாள் 1ல 4 புள்ளிகளுக்கான கேள்வி வார. சரியா? ரைட். ஓகே. வினாத்தாள் 2ல 20 புள்ளிகளுக்கான கேள்வி வார. ரைட். அதே போல ஹதீஸ்களை படிச்சா ஹதீஸ்களை மட்டும் படிச்சா ரைட். ஓகே. ஹதீஸ்களை மட்டும் படிச்சாலும் எங்களுக்கு எத்தனை புள்ளிகள் எடுக்கலாம்? 24 புள்ளிகள் எடுக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது கவிதை அல்லது உரைநடை. கவிதை அல்லது உரைநடை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கவிதையை மட்டும் படிச்சேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கவிதையை மட்டும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அல்லது உரைநடையை மட்டும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எத்தனை புள்ளிகள் எடுக்கலாம் உங்களுக்கு? 40. நல்லா யோசிச்சு சொல்லணும். கவிதை எத்தனை? வினாத்தாள் 1ல கவிதைக்கு 30. சரியா? 30. சரியா? சூறாக்களை மட்டும் படிச்சு ஹதீஸ்களையும் மட்டும் படிச்சு கவிதை அல்லது உரைநடை 2ல ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சாலும் எங்களுக்கு புள்ளிகள் எடுக்கலும் 30. இதை கூட்டி பாருங்க எத்தனை வாரண்டு? 78. 78 என்பது என்ன? ஏயா பியா சியா? என்ன? ஏ. சரியா? இப்ப நான் சும்மா உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க பெரும்பாலும் எல்லாரும் சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி இருப்பீங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா
சூறாக்களை மட்டும் படிச்சு ஹதீஸ்களையும் மட்டும் படிச்சு கவிதை அல்லது உரைநடையில ரெண்டுல ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சு உங்களுக்கு எடுக்கலுமென்று சொன்னா சரியா, மிக இலகுவாக எடுக்கலுமென்று சொன்னா நீங்க ஃபுல் சிலபஸையும் படிச்சுக்கிறீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு எடுக்கிறன்றது இன்னும் லேஸ் சரியா. நீங்க இதுல பாருங்க தொடர்ச்சியா வகுப்பை கொண்டு போய் ஹெலுமாண்ட பெரிய ஒரு கேள்விக்குறியோண்டு இருக்குது. சரி பார்ப்போம், ரைட் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் இந்த இடையில திடீரென்னு கட் ஆகுமா, கரண்ட் போனா நான் இன்ஃபார்ம் பண்றேன். டிப் ஸ்விட்ச் அப்படி அந்த கரண்ட் இதாகினா நான் உங்களுக்கு அந்த திருப்ப நீங்கள் லீவாக வேணாம், கண்டினியூவா இருங்க, நான் மேக்சிமம் செய்ய பார்க்குறேன் சரியா இன்ஷா அல்லாஹ். அதுவும் மழையா இருக்குது. ரைட் ஓகே. 78. இப்ப நீங்க பிள்ளைகள் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் 24 24 புள்ளிகள் எடுக்கலும் ஆகுமா, சூறாக்கள் வந்தா வினாத்தால் ஒன்றில் என்றால் 4க்கு 4 எடுக்கலும் ஆகும். 4 சொற்களும் அரபு குர்ஆன்ல வரக்கூடிய அரபு சொற்கள் 4 உங்களுக்கு தெரியும். தமிழ் சொற்களுக்கான அரபு சொல்லும் தெரியும். 4க்கு 4 எடுக்கலும் ஆகும். வினாத்தால் 2ல் உங்களுக்கு எல்லாம் எடுக்கலும் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, சில நேரம் உங்களுக்கு புள்ளிகள் குறைவாக கிடைக்கலாம் அப்படித்தானே. 20 ஓகே 20 வந்து உங்களுக்கு 18 அல்லது 17 16 இருக்கும் நின்றா சொல்லுங்க சரியா, 18 17 16 அப்படித்தான் கிடைக்கும் இல்லையா. அதே போல உதாரணமாக ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் உதாரணமாக 17 20க்கு 17. Waalaikumsalam.